வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக். இந்த வெள்ளை கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 185.6 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் ஒரு நல்ல ஏற்றத்தை சந்திச்சிருந்தது நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டை. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 186 அப்படின்ற இடத்துல பல முறை ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. அதை பிரேக் பண்ணி மேலே போக முடியாமல் திணறிட்டு இருந்தது நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். இறுதியாக மார்க்கெட் ட்ராப் ஆகி நம்மளோட அடுத்த சப்போர்ட்டான 181 தொட்டுட்டு ஓரளவு மேலே போக முயற்சி செஞ்சுது. ஆனால் 186 விட்டு மேலே போக அதால் முடியலை. மறுபடியும் அது ஃபெயிலியரை சந்தித்து 181ஐயும் பிரேக் பண்ணி கீழே 181 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஸ்ட்ராங்கான பையிங் நடந்திருக்கு. இதை நம்ம ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். லாபத்தை புக் பண்ணுற காரணத்தினால கூட ப்ரைஸ் சரிவை சந்திக்கலாம். கடைசி 3 நாளுடைய ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு பார்க்குறப்ப நேற்று மார்க்கெட் ஓப்பனிங் அதிகம், க்ளோசிங் கம்மி, முன்னாடி நாள் க்ளோசிங்கை விட அதிகம். ஆனால் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் 8ஆம் தேதி மார்க்கெட்டை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா, மார்க்கெட் நேற்றுடைய சரிவு செல்லிங்க்கு காரணமாக இருக்கிற மாதிரி தெரியல. ஓரளவு லாபத்தை புக் பண்ணுறதுனால சரிவை சந்தித்த மாதிரி தான் தெரியுதே தவிர அதிகமான செல்லிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியலை. ஏன்னா கடைசி 3 நாளோட ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நம்ம பார்க்குறப்ப இன்னும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் பையிங்க்கு சாதகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால் நம்மளுடைய ட்ரேடிங் திட்டத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. 178 சப்போர்ட்டாக வச்சு அது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு தொடர்ந்து பையிங்கை கண்டினியூ பண்ணலாம். 178 கீழே ப்ரைஸ் வந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம செல் பண்ணுறதை பற்றி யோசிப்போம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.